அதனால் எர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த தெலுங்கானாவையும் சேர்த்தோம் அப்படின்னா 201 நாடு. ஓகே, கிட்டத்தட்ட 800 கோடி பேர் வாழ்கிறாங்க. அதனால் உலகம் ரொம்ப பெருசு. அதனால் அவங்கவுங்க நிலைக்கு தான் அவங்கவுங்க தோது பார்ப்பாங்க. ஓகே, ஓரளவு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம தோது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது சரி கிடையாது. இந்த தகவல் ரஜினிகாந்தும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் அவங்களுக்கும் தான். ஓகே, அடுத்து ஒரு நாள் முன்னாடி அந்த 6லேருந்து 60 வரை அந்த ஒரு படத்தில் ஒரு சில ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சதுனால ஓவராக நீங்கள் கேர் செஞ்சுக்கலாம் நீங்கள் நினைக்கிறது அப்படின்றது, தோது பார்க்குறது அப்படின்றது யதார்த்த ரீதியாக எங்களுடைய முறையில் சரி கிடையாது. ஏன் அப்படின்னா காசு தான் தேவை. ஒரு டைரக்டருக்கு என்ன தேவை? காசு தான் தேவை. அதை தவிர வேறு எந்த வகையில் தோது பார்த்தாலும் தோது ஆகாது. ஓகே, ஏங்க டைரக்டர் சார் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சில பாதைகளை நம்ம கடந்து போகிறப்ப சில தடையெல்லாம் இருக்கும். அந்த தடையெல்லாம் விலகினா மட்டும்தான் நம்ம அடுத்த பாதையில் பயணிக்கிறதுன்றது சரியாக இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, ஆனாலும் இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கப்புறமா நைட் டைமில் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகே, ஏன்னா சார்ஜ் ஆகிடுவாங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்படிங்களான்னு சொல்லி ரொம்ப மென்மையாக இருப்பாங்க. எல்லோரும் மென்மையான இருக்குங்கிறதுனால அவங்க எல்லாம் சார்ஜ் ஆகிடுவாங்க. சார்ஜ் ஆகிட்டு நைட்டு கண்டிப்பாக ஃபைட் இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகே சார், அடுத்த தகவல், ஒரு சில கட்சியெல்லாம் ஒரு சில மாதங்கள் போனதுக்கப்புறம் அவங்களே சமாதானமாக மாறிடுவாங்க. நம்ம சும்மா ஏதோ பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே சார், அடுத்த தகவல், யூஎஸ்ஏல சில மூவிஸ் புக் பண்ணணும். அதனால் யூஎஸ்ஏ அப்ரான் கண்ட்ரீஸில் எனக்கு வேலை இருக்குது. அதெல்லாம் அங்கே தோது பார்த்துட்டு தான் நான் இங்கே தோது பார்க்குறது தான் சரி. ஓகே, அவசரப்படாதீங்க. ஓகே சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.